ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முத்து சார்கிட்ட வந்து ஆல்ரெடி நான் கிளாஸ் கற்றுக்கிட்டது வந்து ரொம்ப ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் பண்ணி நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் ஒரு டவுட் வரும். அந்த முக்கியமான டவுட்லாம் மொத்தமாக நோட் பண்ணி வச்சு முத்து சார்கிட்ட சொல்லியிருந்தேன். சார், எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, அதுக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் ஒன்று வைங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு எனக்கு இன்னொருத்தவருக்கு 2 பேரும் சேர்த்து இன்றைக்கி கிளாஸ் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் கிளாஸ் எடுத்தார். நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை விட ரொம்ப அதிகமாகவே ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக சொல்லி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் அவரோட ஸ்ட்ராட்டஜியை ரியல் மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நுணுக்கமாக ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு சில பேர்கிட்டலாம் நான் கிளாஸ் போயிருக்கேன். அந்த கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அமௌண்ட்டு கொடுக்குறோம், அதுக்கு வந்து கிளாஸ் எடுத்து முடிச்சிடுவாங்க, அவ்வளோதான். நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் சொல்லிக் கொடுப்பாங்க, ட்ரேட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் அதில் இருக்கிற நுணுக்கத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எங்கே நுணுக்கத்தெல்லாம் சொல்லிக் கொடுத்தா இவன் வந்து நம்மளோட மேலே வந்துடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா மென்டார்ஸ் அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். பட் இவர் அப்படி இல்லை. ஓகே, நம்ம வந்து ஃபீஸ் வாங்கிட்டோம், அந்த ஃபீஸ்க்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம், இதுக்கப்புறமேட்டு ப்ராஃபிட் பண்ணுறது உங்களோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நிறைய பேர். இவர் அப்படி இல்லை. நான் வந்து ஒரு சின்ன லாஸ் பண்ணாலுமே அந்த லாஸ் ஏன் வந்தது, எப்படி வந்தது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக கவுன்சிலிங் கொடுப்பாரு. ரியல் மார்க்கெட்டில் உள்ள சார்ட்டை போய் பார்த்து எந்த இடத்துல ட்ரேட் எடுத்தீங்க, ஏன் இங்கே எடுத்தீங்க, எப்படி லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு இவர் வந்து கிளாஸ் எடுக்கிறத பார்த்தா ஒரு அமௌண்ட்டுக்காக கிளாஸ் எடுக்கிற மாதிரியே தெரியாது. நம்ம மேலே உண்மையிலேயே அக்கறை வச்சு அதை எப்படி ஃபீல் பண்ண தான் முடியாது, சொல்லித்தரல. நீங்கள் உண்மையிலேயே அவர்கிட்ட கிளாஸ் போனீங்கன்னா அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ரியல் மார்க்கெட்டில் வந்து எங்கே லாஸ் வரும், இன்கேஸ் அப்படி லாஸ் வந்ததுன்னா அது எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது, திரும்ப 2-3 வாட்டி லாஸ் வந்துச்சுன்னா அது எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணி நம்ம ப்ராஃபிட்டில் கொண்டு வர்றது, அதில் அந்த சின்ன சின்ன நுணுக்கத்தில் ரொம்ப ரொம்ப தெளிவாக எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணுறது, நம்ம ஸ்ட்ராட்டஜி கூட எக்ஸ்ட்ராலாம் எப்படி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இதில் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தாரு. இடையில எத்தனை டவுட் கேட்டாலுமே நிதானமாக தெளிவாக சொல்லி கொடுத்தாரு. ஆக்சுவலி நம்ம கொடுத்த ஃபீஸ்க்கு வந்து அவரோட கடமை எப்போ முடிஞ்சிச்சு. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் தான், சொல்ல போனால் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் தான் கொடுக்கணும் அவருக்கு. அவரும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ரொம்ப பொறுமையாக நிதானமாக தெளிவாக சொல்லி கொடுத்து புரியுதா கேட்டு சொல்லி கொடுத்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்தது. ரொம்ப எங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் இன்னொரு படின்னு சொல்கிறத விட இன்னொரு 10 படி இன்க்ரீஸ் ஆகிருக்குது. பட் அவரோட கடமையெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ எங்களோட ரெஸ்பான்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நாங்கள் டெய்லியும் எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணுறோமோ அதை விட இன்னும் டபுள் டைம்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணணும், இன்னும் ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அந்தளவுக்கு எங்களோட ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. ரொம்ப தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஹலோ ஜவான்ஸ், வெல்கம் டு மாடர்ன் விளாக். ஸோ ஆடியோ கேட்டிருப்பீங்க. இது வந்து முழுக்க உண்மையான ஒரு வாக்குமூலம், சரிங்களா? சும்மா பொய்யா பேசினா ஏதாவது பேசலாம், ஆனால் உண்மையாக மட்டும்தான் வந்து அந்த தெரியும் அவங்க பேசுறது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறது இதெல்லாம் உண்மை தான், இதெல்லாம் வந்து சேருங்க, வந்து ப்ரூஃபை காட்டுறேன், சம்பாதிக்கலாம், போகலாம், மேலே வாங்கலாம், அப்படிலாம் வேணாம். பங்குச்சந்தைனா என்ன அப்படின்றத நான் சொல்லிட்டு போயிடுறேன், அது போதும் எனக்கு. அதிலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா வந்து நானுமே வந்து ஒரு டைம் யோசித்தேன், நம்ம எதுக்கு ஃபீஸ் கட்டி வேஸ்ட்டாக போயிட்டு சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு யூடியூபே பார்ப்போம், யூடியூப்லேயே நிறையா இருக்குது வந்துடுச்சு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் எதுவுமே புரியல. உண்மையாகவே என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறாங்க எதுவுமே தெரியல. நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் புரியாது உண்மையாகவே, சரிங்களா? அதாவது ஸ்டார்டிங் அடிமட்டத்துலேருந்து பேஸ்லேருந்து போகணும். ஸ்டாக் மார்க்கெட்ன்றது அடிமட்டத்தில் 0லேருந்து போனால் தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஒரு 10லேருந்து 20 to 30லேருந்து போனீங்கன்னா புரியாது, விளங்காது. ஸோ நீங்கள் வந்து கற்றுக்க மாட்டீங்க, ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் யூடியூப்பில் மேபி கற்றுக்கிட்டா கூட இன்னொருத்தவங்க போய் டீச் பண்ணணும் அப்படின்னா அது முடியாது. ஸோ ஆனால் முத்தண்ணா வந்து நீங்கள் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் எப்படி மற்றவங்களுக்கு டீச் பண்ணணும் அந்த ட்ரைனிங் கொடுப்பாரு உங்களுக்கு, ஓகேவா? மேபி அவங்க கிளாஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க, அவங்க கோர்ஸ் வந்து நிறைய பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க டைம் இருக்காது கற்றுக் கொடுக்குறதுக்கு. ஸோ நிறைய பேர் இருப்பாங்க,
அந்த டைமில் நீங்கள் போயிட்டு டீச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட் நிறையவே இருக்குது. செய்வார். அதே மாதிரி மணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படி உங்கள் மணியை பண்ணணுமா இல்லை எப்படி அது வந்து சொல்லுவார், எல்லாமே இருக்குது அதில், எல்லாமே தெளிவாக சூப்பராக சொல்லுவார். ஸோ அதனால் சொல்கிறேன், நீங்கள் சேராது உங்கள் விருப்பம். ஆனால் ஃபீஸு ஸ்ட்ரக்சரு எப்படி லைஃப் லாங் அப்படின்றத சொல்லுவார். ஓகேவா? இது லைஃப் லாங்குங்க. நீங்கள் ஒரு டைம் மந்த்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் அவங்க கூடவே வந்து டவுட்டு உங்களுக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் ஆகணும் கிளியராக சொல்லுவார். பொறுமையாக நிறுத்தி சொல்லுவார். மற்ற சேனலில் மற்ற கோர்ஸ்லாம் வந்து ஃபீஸை கட்டிட்டீங்க அப்படின்னா 1 வீக் கிளாஸு இல்லை 1 மந்த் கிளாஸு முடிச்சு விட்றாங்க, அவ்வளோதான், முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நீங்கள் 1000. ஆனால் இவர் அப்படி இல்லை. ஸோ போதும், சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சுடுவேன். ஓகே நம்ம வந்து நான் சொல்லிடுறேன். பங்குச்சந்தை என்ன அப்படின்னு தொடக்க நிலை இருப்பாங்க இல்லையா, ஒன்றுமே தெரியாமல் வருவாங்க இல்லையா, அவங்க சொல்லிடுறேன். அதாவது பங்குச்சந்தை வந்து ஒரு கடை போல தான். ஓகே, ஒரு கடை போல தான். ஆனால் வந்து நீங்கள் வந்து பொருள் வாங்க மாட்டீங்க, நீங்கள் வந்து ஒரு ஷேரை வாங்குவீங்க, ஒரு பகுதியை மட்டும் வாங்குவீங்க. அந்த பகுதியை தான் ஷேரு ஸ்டாக்கு என்று சொல்கிறோம். ஓகேவா? அப்படி அந்த பகுதியை தான் நீங்கள் வாங்குகிற பகுதி தான் ஷேரு ஸ்டாக்குன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனம் வந்து ஒரு 100 பங்கு இருக்குது. அந்த 100 பங்கில் ஒரு பங்கை மட்டும் நீங்கள் வாங்குவீங்க. சரியா? நம்ம ஏன் வந்து அந்த பங்கு வாங்க வேணும் அப்படின்ற ஏன்னா 2 வழி இருக்குது. ஒன்று, விலை வந்து உயரும். இல்லை அப்படின்னா அந்த நிறுவனம் லாபம் பெறும்போது அந்த ஒரு பகுதியில் நீங்கள் ஒரு பங்கு ஆவீங்க. சரியா? இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 ரூபா பொருள் வாங்கி அது விலை வந்து 150 ரூபா ஆச்சு அப்படின்னா அதில் 50 ரூபா உங்களுக்கு லாபம். ஓகேவா? ஓகே, சரி. இந்த பங்கு சந்தை வந்து எப்படி இயங்குது அப்படின்றத சொல்கிறேன். அதாவது பங்குகளை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் 2 முக்கிய பங்கு சந்தை இருக்குது. அந்த சந்தை யாருன்னா NSE அண்ட் BSE. NSE அப்படின்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், BSE அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? இங்கே வந்து வாங்கிறது விற்கிறது தினமும் வந்து வர்த்தகம் செய்கிறாங்க. புரியுங்களா? இதில் வந்து வாங்கிறது விற்கிறது வர்த்தகம் சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததான் பங்குகளை எப்படி வாங்குறது விற்கிறது, அதுக்காக தான் ஒரு சில ஆப் இருக்குது. அந்த ஆப் சொல்கிறேன். ஜெரோதா ஆப் இருக்குது, அப்ஸ்டாக்ஸ் இருக்குது, க்ரோ இருக்குது, ஏஞ்சல் ஒன்று இருக்குது. அந்த ஏஞ்சல் ஒன்று யூஸ் பண்ணுறது. ஓகேவா? இந்த கணக்கை வந்து டிஜிட்டலாக நம்ம சேமிக்கலாம். சரி, பங்கோட விலை எப்படி ஏன் மாறுது அப்படின்னு சொல்கிறேன். ஒரு பங்கு விலை வந்து தினம் மாறும். அது காரணம் வந்து அந்த நிறுவனத்தின் செயல்திறனாக இருக்கலாம், சந்தை நிலையாக இருக்கலாம், அரசாங்க முடிவுகளாக இருக்கலாம், இல்லை உலக செய்திகளாக இருக்கலாம், இல்லை வாங்குறவங்க விற்கிறவங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பல காரணம் இருக்குது. சரியா? சரி, பங்கு சந்தை வந்து அபாயமா ரிஸ்க் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். பங்கு சந்தையில் அபாயம் உள்ளது. ஓகேவா? ஆனால் நீங்கள் வந்து நல்ல நிறுவனங்களில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக லாபம் பெற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா? மேபி நீண்ட காலம் ஒரு 2 to 5 years இல்லை அதுக்கு மேலே கூட பிடித்து வச்சுருந்தா லாபம் இருக்குது. சரி, ஓகே. தொடக்கத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா சிறிய தொகையில், அதாவது கம்மி அமௌண்ட்டில் ஒரு 500 to 1000 போதும். பெரிய நிறுவனம் தேவை செய்யணும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் மூலமோ சொல்லுவாங்க இல்லையா, அவங்க மூலயமா வந்து சொல்லி நீங்கள் வந்து பண்ணலாம். அவங்களாம் தேவையில்லை, நம்ம முத்தனே போதும். ஓகேவா? சரி, ஓகே. பங்குகளோட வகைகள் என்ன? அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மிகப்பெரிய பாதுகாப்பான நிறுவனம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸு, TCS, இன்ஃபோசிஸ். ஓகேவா? நடுத்தரம்னா மிட் கேப்ஸு, அடுத்த ஸ்மால் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அபாயம் இருக்காது. ஓகே. ஆனால் இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும், ஆனால் அபாயமும் அதிகமாக இருக்கும். ஓகே, சரி. இது வந்து மிக மிக முக்கியமான என்னன்னா கேம்பிளிங் இருக்கா? இது வந்து பங்கு சந்தை கேம்பிளிங் கிடையாது. அறிவு, பொறுமை, நீண்ட காலம் வெற்றி கொடுக்கும். உங்களுக்கு பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை கடலோட பெருசாக போயிடும். இதில் பொறுமை இல்லை அப்படின்னா குட்டை தான் நீங்கள். ஓகேவா? சரி, முடிவு சொல்லிடுறேன். என்ன முடிவுனா, பங்கு சந்தையில் சிக்கலாக தோணணும், அடுத்ததாக ஆனால் மெதுவாக கற்றுக்கொள்ளலாம், மிகவும் சுலபம். ஓகேவா? பொறுமையாக கற்றுனா மிகவும் சுலபம். நீங்கள் வந்து சிறிய அளவில் தொடர்ந்து கற்றுக்கொண்டால் நல்ல முதலீட்டாளர்களாக ஆவீர்கள். நீங்கள் விரும்பினால் நான் தமிழில் முழு ஸ்டாக் மார்க்கெட் பிகினர் கைடு PDF செய்யலாம்.
இதற்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு பாடத்திட்டம் உண்டு. பங்குகள் பற்றி இன்னும் எளிமையான கற்றுக்கணும் அப்படின்னா ஜாயின் முத்து அண்ணா ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ். தட்ஸ் இட், முடிஞ்சது. இதுக்கு மேலே வேறு எதுவும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியணும், எளிமையாக நீங்கள் வந்து முன்னேறணும் அப்படின்னா நீங்கள் இப்போது 2025 ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 2030 உங்களுக்கு ஒரு சொந்த வீடு, ஒரு சொந்த பைக், சொந்தமாக வந்து ஒரு எப்படி சொல்கிறது, சொந்தமாக ஒரு ஃபோன், ஒரு பிராண்டாக ஃபோன், வாட்ச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் பிராண்டாக வந்து வாங்கி போடலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் தயாராகணும், நம்பிக்கை வரணும், உங்களுக்கு பொறுமை இருக்கணும். இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2030 ஒரு ரொம்ப கோடீஸ்வரன் ஆக முடியாதுங்க. ரொம்ப நாலாம் வீட்டில் பில்டப்லாம் இல்லை. ஒரு அளவுக்கு உங்கள் ரொம்ப கேர்ந்து நீங்கள் ஒரு அளவுக்கு 50% மேலே வந்துடலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் நம்பினா மட்டும்தான் முடியும், இல்லைனா முடியாது. ஸோ ஓகே, சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்கள் முடிவு. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, ஜெய் ஹிந்த், பாய்.